தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வெளியான தகவலுக்கு தனியரசு விளக்கம் அளித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை என்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பசுமை வழிச்சாலையின் இல்லத்தில் சந்திப்பு நிகழ்த்தியதாகவும் கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் தனியரசு அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை என்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு விளக்கம் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வரும் செய்திகள் தவறானவை என்று தனியரசு விளக்கம் அளித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் இல்லத்தில் சந்தித்து கூட்டணியில் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை என்று தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு விளக்கம் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வரும் செய்திகள் தவறானவை என்றும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை தாம் சந்திக்கவில்லை என்று தனியரசு விளக்கம் அளித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வரும் செய்தி தவறானவை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சதீஷ். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவர் தனியரசு அதிகாரப்பூர்வ தகவலானது சமூக வலைத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வ சந்திப்பு நடைபெறவில்லை எனவும் சந்தித்த வந்த செய்தி முற்றும் தவறான என்றும் குறிப்பிட்டு தலைமை அலுவலகம் தனியரசு பேரவை என்று குறிப்பிட்ட சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக கடந்த 2 மாதத்துக்கு முன்பு நாமக்கல்லில் ஒரு எஸ்ஐஆர் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் கூட தனியரசு கொங்கு நாடு இளைஞர் பேரவை தனியரசு கட்சியினர் பங்கேற்றனர். அது குறித்து அவருடன் தொடர்பு கொண்டு பேசுகையில் தமிழக முதல்வர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினார். எங்கள் தலைவர் மரியாதை நிமித்தமாக கலந்து கொண்டார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் எதிர்த்து கொங்கு இளைஞர் பேரவை கலந்து கொண்டோம் என்று மரியாதை நிமித்தமாக தான் கலந்து கொண்டோம் என்றும் கூறினார். திமுகவில் கொங்கு நாடு மக்கள் கட்சி அங்கம் வைக்குமா என்ற நிலையை தற்போது நீங்களும் கூட்டணியில் இருக்கிறீர்களா என்ற கேள்விக்கு மரியாதை நிமித்தமாக தான் அப்போது சந்தித்தோம் என்றும் கூறியிருந்தார். வருங்காலில் வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கும் உள்ளது போலதான் என்றும் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.